ஆம் சார், உன் மனமே உன் உலகம். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், இந்த 2 நிமிஷ வீடியோ உங்கள் சிந்தனைகளையும் வாழ்க்கையையும் மாற்றிவிடும். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? அர்ஜுன் வெளியில பார்த்தா அவன் வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்ல வேலை, நிலையான சம்பளம், அன்பான குடும்பம். ஆனா அவன் மனசுக்குள்ள மட்டும் ஒரு அமைதியில்லாத போராட்டம் தினமும் நடந்துகிட்டே இருந்துச்சு. இவ்வளவு பணம் போதுமா? நாளைக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவன் நல்லா வாழ்றான், நான் நல்லா வாழல. மற்றவர்களை விட நான் இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும். இப்படி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அவன் மனசை தினமும் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்களை நினைக்கிறான். அதுல பெருசா அதே எண்ணங்களே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்படியே அவன் தெரியாமலேயே தன் மனசுக்குள்ள ஒரு சிறை கட்டிக்கிட்டான். அது இரும்பு கம்பியால கட்டப்பட்ட சிறை இல்ல, எண்ணங்களால கட்டப்பட்ட சிறை. ஒரு நாள் மனசால ரொம்ப சோர்ந்து அவன் அமைதியா வெளியே நடக்க போனான். அப்போ ஒரு மரத்தடியில ஒரு சாமியார் அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருந்தார். அவர் முகத்துல கவலை இல்லை, பயம் இல்லை, அழுத்தம் இல்லை, அமைதி மட்டும் இருந்துச்சு. அதை பார்த்து அர்ஜுன் கேட்டான், உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லையா? அந்த சாமியார் மெதுவா சிரிச்சு சொன்னார், உன் வாழ்க்கையால நீ துன்பப்படல, உன் எண்ணங்களால தான் துன்பப்படுறே. அந்த ஒரு வரி அர்ஜுன் வாழ்க்கையே மாத்திடுச்சு. அந்த இரவு அவன் தூங்கவே முடியல. அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவன் எதிரி வெளியே இல்ல, அவன் மனசுக்குள்ளதான் இருந்துச்சு. அடுத்த நாள் இருந்து அவன் ஒரு மாற்றம் பண்ண ஆரம்பிச்சான். பணம் போதுமா அன்னு வந்த எண்ணத்துக்கு என்ன இருக்குன்னு நன்றி சொல்லணும்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சான். வேலை போயிடுச்சுன்னா அன்னு பயம் வந்தா நான் மீண்டும் ஆரம்பிக்க முடியும் அன்று நம்பிக்கை வைத்தான். நாளைக்கு என்ன ஆகும் அன்னு பயந்தப்போ இப்போ நான் என்ன செய்யறேன் அன்னு கவனம் மாற்றினான். மற்றவர்களை விட அதிகம் சம்பாதிக்கணும்னு நினைச்சப்போ நான் என்னை முன்னேற்றணும்னு மாத்திக்கிட்டான். சில மாதங்கள் கழிச்சு அர்ஜுன் வாழ்க்கையே மாத்திடுச்சு. அவன் ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுக்கிட்டான். வாழ்க்கை அதேதான், மக்கள் அதேதான், உலகம் அதேதான். ஆனா அவன் உணர்வு மட்டும் முழுக்க மாறிடுச்சு. ஏன்னா இப்போ அவன் தன் மனசை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான். கடைசில அவன் ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுக்கிட்டான், நீ இந்த உலகத்துல வாழ்றதில்ல, உன் மனசுக்குள்ளதான் வாழ்ற. Why da? What is it? I see now. It's so clear.